கவின் ஃபுல்லாக சினிமா, இது வந்து ஒரு சினிமாக்காரனுக்கு ஏற்ற படம். சினிமா வாய்ப்பு தேடுறவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு வந்து இந்த படத்தில் சொல்கிறாரு. எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி ஹீரோ வாய்ப்பு கிடைக்குது. வெற்றிமாறன் ஒரு கெஸ்ட் ரோலில் வந்துக்கிறாரு, நல்லா நடிச்சிருக்காங்க. கவின் ஜெயிச்சிட்டாரு கண்டிப்பாக. அடுத்த சிவகார்த்திகேயன், அடுத்த சூப்பர் ஸ்டார் கவின். நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா ஃபீலிங்கு, நல்ல சென்டிமெண்ட்டான ஒரு படம் வரும். நல்லா இருக்குங்க படம், செம்மையாக இருக்கு. கவின் வேறு லெவலில், படம் ஃபுல்லாகவே கூஸ் பம்ப்ஸ் தான். நல்லா பண்ணியிருந்தாரு படத்தில். லேடி கெட்டப் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல, தரமாக இருந்தார் லேடி கெட்டப்பில். ஆமாம், நல்லா இருந்துச்சுங்க படம். ஃபுல்லாக எமோஷனலாக, படம் ஃபுல்லாகவே கூஸ் பம்ப்ஸ். நல்லா லைக் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஃபேமிலியோட பார்க்கலாம் இந்த படத்தை. நல்லா இருந்துச்சு இந்த படம். ஆமாம், லைக் செல்ஃப் லவ். இப்போ யாருமே நம்ம செல்ஃப் லவ் அவ்வளோ எம்ப்ரேஸ் பண்ணுறது இல்லை. ஸோ செல்ஃப் லவ் தான் ஃபுல்லாக எம்ப்ரேஸ் பண்ணியிருக்காங்க படத்தில். ஓகே, நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் ஃபுல் ஃபோக்கஸ் வந்துட்டு கவின் மேலே தான் இருந்துச்சு. அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்லும் சரி, டாடா அதிலலாம் விட வந்துட்டு இதில் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு வேறு லெவலுக்கான ஃபிலிம் வரும். பயங்கரமாக இருந்துச்சுங்க. லேடி கெட்டப் பண்ணிட்டு டான்ஸ்லாம் பண்ணார், அதெல்லாம் செம சீனு. பட் ஆக்சுவலி அது எமோஷ்னல் சீனாகவும் மாறுச்சு. அதுக்கப்புறமாவும் ஒரு நல்ல கனெக்ட் இருந்துச்சு இந்த படத்துக்கும் நம்ம லைஃப்க்கும். எப்பவுமே கிவ் அப் பண்ணாமல் இருக்கணும். என்ன நடந்தாலுமே ஃபேமிலியிலையும், லவ்லையும், லைஃப்லையுமே எதுலேயுமே வந்துட்டு கிவ் அப் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றது தான். அதான் இப்போ ஒரு மிடில் கிளாஸ் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும்ல, அதை வந்துட்டு நல்லாவே காமிச்சிருந்தாங்க. ஹீரோயின் வந்துட்டு ரெண்டாக வச்சுருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் கிவ் அப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. அதாவது இப்போது ஃபஸ்ட் லவ் எப்போவுமே வந்துட்டு நடக்காது, நிறைவேறாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்துட்டு ஃபுல் அண்ட் சப்போர்ட்டு, அதை நல்லாவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நல்லா கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அதாவது லேடி கிட்ட பார்க்கும்போது வந்துட்டு எஸ்கே தான் ஞாபகம் வந்தாப்புல. நிறைய சீன்ஸில் வந்துட்டு சிவகார்த்திகேயனோட ரெசம்பிளன்ஸ் வந்துச்சு. அவரோட ஃபேஸ் கட்டு அதே மாதிரி தான் இருந்துச்சு, சிவாவை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இல்லை அது வந்துட்டு நம்ம மீம் பேஸில் பார்க்கும்போது அப்படி இருக்கும். பட் ஆனால் படத்தில் அங்கே போய் உக்காந்திங்க ஆடியன்ஸோட பார்க்கும்போது வந்துட்டு செமையாக இருந்துச்சு அந்த இது. அதுவும் நிறைய எதிர்பார்க்காத மூமெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. கேமியோவும் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அதுவும் நல்லா இருந்துச்சு. ஒரு சாங் அப்படியே வந்துட்டு பழைய படத்துலேருந்து அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க, அதுவும் செம்ம மூமெண்ட்டாக இருந்துச்சு. கான்செப்ட் மாதிரி இருந்துச்சு அந்த சாங்லாம் வரும்போது. படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த மாதிரி படத்தை தான் தமிழ் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா ஆடியன்ஸ் நிறைய வருவாங்க, ரிலீஸ் ஆகாது. சூப்பராக இருக்குது, செம்ம ஆக்டிங், என்னென்ன தேவையோ எல்லாமே படத்தில் இருக்குங்க. ஆமாம், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, அதாவது இப்போ நம்ம அவன் சின்ன ஸ்கூல் பையன்லேருந்து ஒரு மிடில் ஏஜ் வர வரைக்கும் எப்படிலாம் ஒரு மனுஷன் இருப்பானோ அந்த அளவுக்கு பக்கா பண்ணியிருப்பாரு. யுவன் சங்கர் ராஜா ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் கொடுத்துறாரு. அப்படியா இல்லைங்க, அப்படிதான் போய் படம் பாருங்க. ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காருங்க, ஒரு பாட்டு, ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு யுவன் சங்கர் ராஜா. புதுப்பேட்டில் ஒரு சாங் வரும் ஒரு நாள். அந்த படம் எந்த படத்தில் ரிலீஸ் ஆகிருக்காது, இந்த படத்தில் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. இல்லை போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப வந்து உங்களுக்கு லென்த்தியாக போகும். அது கதைக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போயிருக்கிறாங்க படத்தை. நல்லா இருக்கு. டேரக்டர்லாம் வந்து எடுத்தான் கௌத்தமான்னு சொல்லிட்டுலாம் படம் எடுக்கல, பயங்கர ஒர்க் அவுட் பண்ணி எடுத்திருக்காரு படம். அதான் சினிமாவில், தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நல்ல படம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி படம் எடுங்க. இந்த மாதிரி எடுத்தால் ஆடியன்ஸ் வர போகிறான். சும்மா தமிழ் ஆடியன்ஸ்லாம் எல்லாரும் குறை சொல்லிங்களாம் இருக்காதிங்க. நல்ல படம் எடுத்தால் பார்ப்பான், நல்லா படம் எடுத்தால் துப்பிட்டு போவான். இப்போ முன்னாடி வந்துச்சு பாருங்க படம், ஏன் தமிழ் படத்தை ஏன் எல்லாரும் பார்க்க வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்டுறாங்க. இந்த மாதிரி படம் எடுங்க, எப்போ எடுத்து பார்க்காம வராமல் பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துரு. கவின் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நிறைய இருக்குது. ஹரிஷ் கல்யாண் மிஸ் பண்ணிட்டார், அவருக்கு வர வேண்டிய படம் தான் அதில். கிளைமேக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கவின் நல்லா இருக்குது. கவின் பர்ஃபார்மன்ஸ் எமோஷனலாக இருக்குது. ஓகே தான், படம் பார்க்கலாம். 5க்கு 3 தரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சினிமா பற்றி போச்சு, செகண்ட் ஹாஃப் லவ் எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஓவரால் வேற லெவலில் இருந்ததுக்கா, போதும் அது போதும். மாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ், வேற லெவலில் இருந்தது. லாஸ்ட் வரைக்கும் அவங்களோட ஹோப்பை வந்து அவங்க விடவே இல்லை. லாஸ்ட் வரைக்கும் அவங்களோட இது அவங்க போயிட்டே தான் இருந்தாங்க. அவங்களோட ஸ்டோரியே தான் ஃபுல்லாகவே, அவங்களோட லைஃப் ஸ்டைல் தான் ஃபுல்லாகவே செம்மையாக இருக்கும். வேற லெவல், தேட்டரே செம்மையாக வைப் ஆயிடுச்சு. ஒரு நாள் சாங் போட்டாங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு. ஃபுல் தேட்டரே வேற வைப்ல போயிடுச்சு. 5 ஸ்டார். இந்த சினி ஃபீல்டில் எல்லாம் அந்த ஐடியாவோடு இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு செம்ம வருது. இன்னும் அதில் போயிட்டு ஜெயிக்க முடியாமல் அப்படிலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். படம் உண்மையில் நல்லா இருக்குது ப்ரோ. சீரியஸாக படத்தில் எந்த குறையுமே இல்லை ப்ரோ. ஒரு படத்தில் என்ன தேவையோ அது எல்லாமே இருக்குது. லவ், ஆக்ஷன், ட்ராமா, காமெடி, ஹியூமர் எல்லாமே இருக்குது ப்ரோ. ஒரு 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 வித்தியாசமான ஒரு படம் ப்ரோ இது. ஒரு ஒரு
ஒரு சினிமாவுக்கு ட்ரை பண்ணுற ஒவ்வொரு இளைஞனுக்கும் இந்த படம் வந்து சமப்படம். தன்னாலையும் ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தில் நீ வந்துட்டு உன்கிட்ட காசு இல்லை, உன் வீட்டில் வந்து சாப்பாடு இல்லை, நீ வந்துட்டு யாருமே எனக்கு வாய்ப்பு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அழுகிறத விட உன்னால் ஜெயிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து ஒன்று நீ நம்பு அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த படம் வந்துட்டு உணர்த்திருக்கு. உன்னால் முடியாதுன்னு யார் வேணால் சொல்லலாம், பட் ஆனால் உன்னால் முடியும் நீ சொல்லு, ஃபஸ்ட்டு ஒன்று நீ நம்பு. அதை வந்து இந்த படத்தில் புரிய வச்சுருக்காங்க. படம் ஜெயிச்சிருச்சு ப்ரோ, அவ்வளோதான். நீங்கள் ஏதோ படத்தெல்லாம் கொண்டாடுறீங்க, மஞ்சுமல் பாய்ஸு மலையாள படத்தில், இந்த படத்தை கொண்டாடுங்க ப்ரோ. தமிழ் சினிமா திருப்பி வருது ப்ரோ. படம் அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, எனக்கு எந்த குறையுமே இல்லை. மியூசிக் அந்த யுவன் சங்கர் ராஜா அதுக்கு இன்னும் கொடுத்துருக்காரு. அந்த ஒரு நாளில் விஷயங்கள் அந்த பாட்டு செம்ம, அதுவுமே எனக்கு கூஸ்பம்ஸாக இருக்குது. நிறைய சஸ்பென்சஸ் இருக்குது. படம் வந்துட்டு போரே அடிக்காமல் போயிட்டுருக்கு ப்ரோ, அதுதான் சொல்லலாம். படத்தில் எனக்கு பெருசாக எந்த லாகுமே தெரியல. படமாக பாருங்கள், லைஃப்பில் கனெக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு படம் அவ்வளோ பிடிக்கும். ஆக்சுவலாக சினிமாக்கு ட்ரை பண்ணுறவங்க மட்டும் தான் அந்த படம் பார்க்குற மாதிரி இருக்குமா? இல்லை, அப்படி இல்லை ப்ரோ. சினிமாக்கு இப்போ ஒவ்வொரு படங்களுமே ஒவ்வொருத்தவங்களுக்கு சமப்படம். ஓகேவா? இப்போ வந்து டாக்டர் படங்கள் இருக்குது, டெக்னீஷியன் படங்கள் இருக்குது ப்ரோ. அதுதான் நான் சொல்கிறேன், சினிமாக்காரன் வந்துட்டு எல்லாத்தையும் படிச்சிருவான் ப்ரோ. எல்லா தொழிலும் தெரியும் அவனுக்கு. சயின்ஸ் தெரியும், மேக்ஸ் தெரியும், ஃபிசிக்ஸ் தெரியும், கெமிஸ்ட்ரி தெரியும். ஓகேங்களா? ஒன்றுமே தெரியாமல் வந்து நான் தான் வந்து புத்திசாலி, நான் தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சவன், நான் தான் அறிவாளி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தெரியல. சினிமாக்காரன் எல்லாத்தையும் படிச்சிருவான் ப்ரோ. எஜுகேஷன் சம்மந்தப்பட்டவனுக்கு எஜுகேஷன் மட்டும் தான் தெரியும், சயின்ஸ் படித்தவனுக்கு சயின்ஸ் மட்டும் தான் தெரியும். ஆனால் சினிமாவில் எல்லாத்தையும் ஏலியனுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணணும். ஏலியன் படம் சிவகார்த்திகேயன் படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 7 வருஷமாக போராடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாச்சு. ஸோ ஒவ்வொரு படத்துக்குமே ஒவ்வொரு ரிசர்ச் இருக்கும் ப்ரோ, ஒவ்வொரு ஹார்ட் ஒர்க் இருக்குது. இந்த படமே அப்படி தான். இதில் காதல் சுகுமாரன்ற ஒரு கேரக்டர் வந்திருக்காரு. அவர்லாம் வந்து எவ்வளவோ படங்கள் நடித்தவர். ஏன் அப்போ அஜித் விஜய்க்கு டஃப், அப்போ வடிவேலுக்கு காமெடிக்கு டஃப் கொடுத்தவர். அவர்லாம் எங்கே போயிட்டார்? இப்போ காணாம போயிட்டார் ப்ரோ. இப்போ தான் ப்ரோ மீண்டு வந்திருக்காரு. அது எவ்வளோ பெரிய விஷயம் ப்ரோ. அது எத்தனை படத்துக்கு மேலே காணாமல் போய் அது வெளியே வந்திருக்காரு. அது எவ்வளோ பெரிய விஷயம். படத்தோட கிளைமேக்ஸ்லேயே வந்து அவரோட ரீச் எப்படி இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் கிளைமேக்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே கன்வே ஆகிடும். கவினோட வளர்ச்சி அடுத்து எப்படி இருக்குன்றது கிளைமேக்ஸில் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போனதே தெரியல. செகண்ட் ஹாஃபில் வந்து நம்மளுக்கு தோணுது ஏன்னா இதெல்லாம் வேணுமா அந்த கதைக்குன்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் அதுக்கு வந்து ஒரு ரீசன் வந்து இருக்குன்றது கிளைமேக்ஸ் முடியும் போது தெரியுது நம்மளுக்கு. நீங்கள் போய் பாருங்க, அந்த புதுப்பேட்டையில் அந்த சாங் யூஸ் பண்ணியிருக்காங்களே அதுவே போதும். தேட்டரில் அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ யுவன் ஃபார்ம் அவுட் அப்படிலாம் கிடையாது, இதில் இருக்குது. படத்தில் வந்து லேடி கெட்டப் போட்டிருக்காங்களா எப்படி இருந்திருப்பாங்க? அது ஒரு சின்ன காலேஜ் போர்ஷன் தான், நல்லா இருந்துச்சு. லவ் சீன்ஸ் இருக்குது, சில இடங்களில் ஏன்டா வச்சிங்கன்னு தோணுச்சு. ஆனால் அதுக்கு வந்து அது வச்சது கரெக்டுன்ற மாதிரி கிளைமேக்ஸில் வந்து முடிச்சிருக்காங்க. அது ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரிக்கு லவ் தேவையான்றது கண்டிப்பாக வந்து ரிவ்யூவர் கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுவாங்க. அது வந்து ஒர்த்து தான்றது வந்து கிளைமேக்ஸில் அது லவ் போர்ஷன், ட்ரீமு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்களே, அதுக்கு தான் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. 2024 ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு இருக்கலாம். இது வரைக்கும் எனக்கு பெரிய டிசப்பாயிண்ட் இருக்குல்ல, எல்லா அதாவது மலையாள மூவிஸ் எல்லாமே பேசிகிட்டு இருக்கோம்ல, இந்த படத்தை எல்லாரும் பேசுவாங்க பாருங்கள். கவின் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கு. படம் ஒரு லைஃப்பில் எப்படி ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எப்படி முன்னேறன்றது தான் கதையை பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் கவின் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேகாக இருக்கும். கிளைமேக்ஸ் அப்படியே மேட்ச் பண்ணிட்டாங்க, நல்லா இருக்காங்க. லைஃப்பில் இவ்வளோ கஷ்டம்னு இப்போ தான் தெரியுது. அந்த ஃபினிஷிங் டச் தான் சூப்பராக எமோஷனல். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எமோஷ்னலாக இருந்துச்சு. நான் கடைசியில் த்ரில்லாக முடிச்சானுங்க. ஃபேமிலி மூவி ஒரு நபரோட மூவி இது. பர்சனோட மூவி, பேச்சுலர் பையனோட மூவி ஃபுல்லாக ஒரு 5/4 கொடுக்கலாம். எல்லாத்தையும் கவின் நடிப்புலேயே மறக்க வச்சிட்டாரு. படம் செம்மையாக இருக்குது. யுவனோட ஸ்கோர் வேறு லெவல், பிஜிஎம் செம்மையாக இருக்குது. டாடாவை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். டாடாவோட பயங்கரமாக இருக்குது ப்ரோ. டாடாவோட பயங்கரமாக நடிச்சிருக்காரு. எல்லாம் வந்து பார்க்கலாம்.